இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. தலைப்புச் செய்திகள். வார இறுதியில் ஸ்காப்ரோவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 27 வயது இளைஞரின் சகோதரர் கைது செய்யப்பட்டு அவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இனிவரும் காலங்களில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும் என்று தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு குறைவான முதலீட்டை ஈர்த்து வந்த முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் தெற்கு கொரசான் மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் எரிவாயு வெடித்ததில் குறைந்தது 51 பேர் கொல்லப்பட்டனர், 20 பேர் காயமடைந்தனர் என்று ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. வணக்கம். வார இறுதியில் ஸ்காப்ரோவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 27 வயது இளைஞரின் சகோதரர் கைது செய்யப்பட்டு அவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை இரவு கிங்ஸ்டன் மற்றும் மார்க்கம் சாலைகளுக்கு அருகில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றது. டொரண்டோவை சேர்ந்த 27 வயதான கிறிஸ்டோபர் மல்கம் சனிக்கிழமை துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார். இவரின் மரணம் தொடர்பாக இவரது சகோதரரான 25 வயதான கார்டிலன் மால்கம் தேடப்பட்டு வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட கார்டன் மால்கம் செப்டம்பர் 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சந்தேகத்துக்கிடமான பொதியொன்று காணப்பட்டதை அடுத்து மூடப்பட்ட யூனியன் தொடருந்து பகுதி சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. பே மற்றும் ஃப்ரண்ட் வீதிகளுக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிற்பகல் 2:21 மணியளவில் அந்த பகுதிக்கு தாம் அழைக்கப்பட்டதாக டொரண்டோ காவல்துறையினர் தெரிவித்தனர். யூனியன் தொடர்ந்து நிலைய பகுதியில் சந்தேகத்துக்கிடமான பொதி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினரும் குண்டு செயலிழக்க செய்யும் பாதுகாப்பு பிரிவினரும் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் போக்குவரத்தை நிறுத்தினர். மர்ம பொதியை ஆராய்ந்த வெடிபொருள் ஆராய்ச்சி பிரிவினர் பொது பாதுகாப்புக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று உறுதி செய்ததாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து மூடப்பட்டிருந்த பே மற்றும் ஃப்ரண்ட் வீதிகளை பொதுமக்களின் பாவனைக்கு காவல்துறையினர் அனுமதித்துள்ளனர். சிறந்த பராமரிப்பு அதிக படுக்கைகள் கொண்ட கோட்பாட்டில் உருவாக்கப்பட்ட ஒன்டாரியோ மாகாண அரசின் 7 மசோதா சட்ட ரீதியான சவாலை எதிர்கொள்கிறது. ஒன்டாரியோ மாகாண கூட்டணி மற்றும் முதியோருக்கான சட்ட வல்லுநர் அமைப்பு ஆகியவை இந்த 7 மசோதாவுக்கு எதிரான ஒரு பிரேரணை ஒன்று ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. ஒரு நோயாளியை மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றி நீண்டகால பராமரிப்பு இல்லத்தில் சேர்க்கும் செயல் அவர்களின் தனி உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக ஒன்டாரியோ சுகாதார கூட்டணியும் முதியோருக்கான சட்ட வல்லுநர் அமைப்பும் கூட்டறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளன. இந்த 7 சட்ட வரைவினால் நோயாளிகள் தரமற்ற இடங்களுக்கு மாற்றப்படலாம் எனவும் குடும்பத்தினரிடத்திலிருந்து பிரிந்து தொலைதூர இடங்களுக்கு அனுப்பப்படலாம் எனவும் இதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கும் அசௌரியங்களுக்கும் உள்ளாகலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ அரசின் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு நோயாளர் தெற்கு நோக்கி 70 கிலோமீட்டர் வரையான தூரத்திற்கும் வடக்கு நோக்கி 150 கிலோமீட்டர் வரையான தூரத்திற்கும் அனுப்பப்படும் வாய்ப்பு இருப்பதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ தி லேட் ஷோ நிகழ்ச்சியின் விருந்தினராக இன்று கலந்து கொள்வார் என்று பிரதம மந்திரியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 78வது கூட்டத்துக்கு முன்னதாக அவை தலைவர்களை சந்திக்கும் நியூயார்க் பயணத்தின் போது நேர்காணல் இடம்பெறும் என்று பிரதமர் ட்ரூடோவின் பயணத்திட்டம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிக்கை தெரிவிக்கிறது. தி லேட் ஷோ நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்து கொள்ளும் பிரதமரை நிகழ்ச்சி தொகுப்பாளரான ரூபால் சார்ல்ஸ் நேர்காணல் மேற்கொள்வார் என்று அந்த தொலைக்காட்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு டிராக் குயின் போட்டித் தொடரில் பிரதமர் ட்ரூடோ கலந்து கொண்டார் எனவும் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஹைட்டிக்கான ஐநா ஆலோசனை குழுவிற்கான உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன் கரிபிய நாட்டின் பிரதமர் கரி கொனிலை பிரதமர் ட்ரூடோ சந்திப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூர்யாவினால் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து வைக்கப்பட்டுள்ளார்.
கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்கு உள்ளடங்கலாக 57,40,179 வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதை அடுத்து யாழ்ப்பாணம் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும் என்று தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வாழ்த்து தெரிவித்ததோடு தமிழர் பிரச்சினை தொடர்பில் கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். மேலும் புதிய ஜனாதிபதி தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பதே தமது கோரிக்கையாக இருப்பதாக பிளாட் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். இதேவேளை சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இல்லாத பல விடயங்கள் இவரின் விஞ்ஞாபனத்தில் இருந்ததாகவும் அரசியலமைப்பில் உள்ளவாறு மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவதாகவும் தெரிவித்திருந்ததாக எம். சுமந்திரன் தெரிவித்தார். எனவே அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாம் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இலங்கை மக்கள் தமது ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்கு வாழ்த்துக்கள் என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு அவருடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாட்டின் தலைவர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை வாழ் அனைத்து இன மக்களையும் எந்த ஒரு வேறுபாடுமின்றி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான பொறுப்பு தம்மிடம் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி அறிவிப்பை வெளியிடும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போது தமக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணையை நிலைநிறுத்துவதற்காக விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் எனவும் கூறினார். எதிர்வரும் காலங்களில் எந்த ஒரு வன்முறை மற்றும் மோதல்களில் நாட்டு மக்கள் ஈடுபடக்கூடாது எனவும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள வெற்றி நாட்டில் உள்ள அனைவருக்கும் உரித்தானது எனவும் தெரிவித்தார். மேலும் அரசியல் கட்சிகள் எந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் நாட்டு மக்களின் நலன் கருதி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய ஜனாதிபதி பதவியேற்றதை தொடர்ந்து அரசியலமைப்பின் 47ஆம் பிரிவிற்கு அமைய பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக தினேஷ் குணவர்த்தன அறிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிதமை தொடர்பில் தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் ஒருவர் மகரம குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் அனுரகுமார திசாநாயக்க தனது தந்தையான சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவுக்கு நீதி வழங்க வேண்டும் என அவரது மகள் அஹிம்சா விக்ரமதுங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பதோடு அனைவருடனும் ஒருங்கிணைந்து பொது கொள்கையுடன் செயல்படுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பதோடு அனைவருடனும் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயல்படுவேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக இவர் நீதியரசர் ஜெயந்த சூரிய முன்னிலையில் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சவால் மிக்க பொருளாதார சூழலில் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளதுடன் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகிப்பாகத்தையும் மதிப்பதாக கூறினார். மேலும் அனைத்து நாடுகளுடன் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயற்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க நியமிக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் இன்று பதவி விலகியுள்ளனர். எனினும் புதிய ஜனாதிபதி தனது கடமைகளை ஆரம்பித்த பின்னர் அவருக்கு நெருக்கமான நம்பிக்கைக்குரியவர்கள் அமைச்சரவையில் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்நிலையில் ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கா நியமிக்கப்பட்டார். அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு லெமன் நிபுணர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். நான்கு முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு குறைவான முதலீட்டை ஈர்த்து வந்த முதல்வர் உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் 18,000 கோடி மட்டுமே முதலீடாக ஈர்க்கப்பட்டுள்ளது. எனவே 40 மாத திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டுள்ள வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகஸ்ட் 2024 அமெரிக்கா சென்று சுமார் 31,500 கோடி முதலீட்டினை ஈர்த்துள்ளதாகவும், கர்நாடக தொழில்துறை அமைச்சர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இருவரும் கடந்த ஆண்டு அக்டோபரில் அமெரிக்கா சென்று சுமார் 25,000 கோடி முதலீடுகளை ஈர்த்ததாகவும் கூறப்படும் நிலையில் 17 நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருந்து ஸ்டாலின் ஈர்த்த முதலீடு வெறும் 7,618 கோடிதான் என்றும், மிக குறைவான முதலீட்டையே கொண்டு வந்துள்ளார் என்றும் உடனடியாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் செங்கோலை பார்க்கும் போதெல்லாம் ஒரு தமிழராக பூரித்து போவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை சவிதா மருத்துவக் கல்லூரியில் உள்ள பாலமுருகன் கோவிலில் புதிதாக பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு திருவுருவ சிலை நிறுவப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போது இதனை அவர் தெரிவித்தார். மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் பெண்கள் மன அழுத்தத்தை போக்க கல்வி நிறுவனங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு ஆன்மீக மற்றும் தெய்வீகத்தை சொல்லிக் கொடுப்பதன் மூலமே மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் தமிழகத்தில் உள்ள ஆதீனங்களின் ஒத்துழைப்புடன் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியால் செங்கோல் நிறுவப்பட்டது ஒரு பூரிப்பான விடயம் என்றும் அவர் தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபரான ரவுடி சிசிங் ராஜா காவல்துறையுடன் இடம்பெற்ற மோதலில் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். பெரம்பூரில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி கூலிப்படையினரால் கொல்லப்பட்டார். இவ்வழக்கு தொடர்பாக இதுவரை 29 பேரை கைது செய்துள்ளனர். இதில் 25 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பரான சிசிங் ராஜாவை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். அவர் இன்று சென்னை அருகே நீலாங்கரை அருகே காவல்துறையை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதை அடுத்து காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. திருப்பதி கோவில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலந்த விவகாரம் தொடர்பில் ஏழுமலையான் கோவிலுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்க 3 முறையாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆய்வறிக்கை வெளியானதை அடுத்து கோவிலில் தோஷ நிவர்த்தி சாந்தி யாகம் நடத்தப்பட்டது. கோவில் ஜீயர்கள், தேவஸ்தான உயர் அதிகாரிகள், கோவில் தலைமை அர்ச்சகர், ஆகம சாஸ்திர நிபுணர்கள், வேத பண்டிதர்கள் ஆகியோர் முன்னிலையில் இந்த யாகம் நடத்தப்பட்டதாக தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இந்திய மதிப்பில் சுமார் 60 கோடியில் மினி டைடல் பூங்கா முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள சிறு நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் தஞ்சாவூர் வட்டம் பிள்ளையார்பட்டை கிராமத்தில் 30.50 கோடி ரூபாய் செலவிலும் மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் ஆனைக்கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கிராமத்தில் 29.50 கோடி ரூபாய் செலவிலும் இந்த தொழில்நுட்ப பூங்கா திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் 500 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் குளிர்சாதன வசதிகள், தொலைத்தொடர்பு வசதிகள், தடையற்ற உயர் அழுத்த மும்முனை மின் இணைப்பு மற்றும் மின் இயக்கி மின்தூக்கி வசதிகள், குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள், தீ பாதுகாப்பு மற்றும் கட்டிட மேலாண்மை வசதிகளுடன் மின் விளக்குகளுடன் கூடிய உட்புற சாலை வசதிகள், 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகள், உணவகம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை அண்டியுள்ள பகுதிகளில் இன்று நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தின் சில மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியொட்டிய கிராமங்களிலும் தென்காசி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நேற்று காலை நிலநடுக்க அதிர்வு உணரப்பட்டுள்ளது. வீடுகள் லேசாக அதிர்ந்து சில வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறினர்.
தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மலையடிவார கிராமங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சிஸ்மோகிராபிக்கில் ரிக்டர் அளவு பதிவாகவில்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் நியூயார்க்கில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து தமது ஆதரவை வழங்கும் அதே வேளை பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுப்பதற்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று மோடி தெரிவித்தார். மேலும் காசா இஸ்ரேல் இடையான போரில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார். ஈரானின் தெற்கு கொரசான் மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் எரிவாயு வெடித்ததில் குறைந்தது 51 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 20 பேர் காயமடைந்தனர் என்று ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. மடன்ஜோ நிறுவனத்தால் நடத்தப்படும் நிலக்கரி சுரங்கத்தின் 2 தொழிலாளர்கள் தங்கும் இடங்களில் மீத்தேன் வாயு வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக மாநில ஊடகங்கள் தெரிவித்தன. நாட்டின் நிலக்கரியில் 76% இப்பகுதியில் இருந்து வழங்கப்படுகிறது. குறித்த நிறுவனம் உட்பட சுமார் 8 முதல் 10 பெரிய நிறுவனங்கள் இப்பிராந்தியத்தில் நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்கின்றன என்று தெற்கு கொரசான் மாகாணத்தின் ஆளுநர் அலி அக்பர் ரஹிமி ஞாயிற்றுக்கிழமை அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்தார். 47 தொழிலாளர்கள் இருந்த ஒரு தொகுதியில் மீட்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் மற்ற தொகுதியில் மீத்தேனின் அளவு அடர்த்தியாக இருப்பதால் மீட்பு பணிகள் தாமதமாகவும் அலி அக்பர் ரஹிமி மேலும் தெரிவித்தார். ஜப்பானின் இஷிகாவா மாகாணத்தின் சில பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்து 10 பேர் காணாமல் போயுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வஜிமா மற்றும் சுசு நகரங்கள் கடந்த ஜனவரியில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தில் இருந்து தற்போது மீண்டு வரும் நிலையில் சனிக்கிழமை தொடங்கி இன்று வரை தொடர்ந்து வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தது. இந்த 2 நகரங்களுக்கும் இந்த ஆண்டு செப்டம்பரில் பெய்யும் மழையை விட 2 மடங்கு அதிகமாக பெற்றுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த வெள்ளத்தால் ஆறுகள் உடைப்பெடுத்து சாலைகள் துண்டிக்கப்பட்டதாகவும் பலர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் சனிக்கிழமையன்று இஷிகாவாவிற்கு மிக உயர் எச்சரிக்கை விடுத்ததாக ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்தது. மேலும் இன்று நண்பகல் வரை தொடர் மழை நீடிக்கும் என்பதால் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இஷிகாவா உட்பட வஜிமா, சுசு மற்றும் நோட்டோ நகரத்தில் உள்ள 40,000க்கும் மேற்பட்டோர் வார இறுதியில் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் இஷிகாவாவிற்கு வடக்கே உள்ள நைகடா மற்றும் யமகட்டா மாகாணங்களில் வசிக்கும் மேலும் 16,000 குடியிருப்பாளர்களும் வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் யோகோ கமிகாவா நியூயார்க்கில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை இன்று சந்தித்து பள்ளி மாணவன் ஒருவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சமீபத்தில் தெற்கு சீன நகரமான ஷென்சனில் உள்ள பாடசாலையில் 10 வயது ஜப்பானிய மாணவர் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா விளக்கம் கோரினார் மற்றும் ஜப்பானிய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சீனாவை வலியுறுத்தினார். இந்நிலையில் நியூயார்க் பயணத்துக்கு முன்பு டோக்கியோ விமான நிலையத்தில் கமிகாவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உண்மைகள் பற்றிய தெளிவான விளக்கத்தை வழங்கவும் குறிப்பாக ஜப்பான் மக்களின் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சீனாவை கடுமையாக வலியுறுத்துவோம் என்று ஜப்பானின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். இன்று அதிகாலை லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரு மந்தை மேய்ப்பவர் கொல்லப்பட்டதோடு அவரது குடும்ப உறுப்பினர்கள் 2 காயமடைந்தனர் என்று லெபனானின் தேசிய நிறுவனம் செய்தி தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா இலக்குகள் மீது தீவிரவாத தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதால் லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பின் தளங்கள் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அருகில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் கேட்டுக்கொண்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் 1 கொல்லப்பட்டுள்ளதுடன் 6 பேர் காயமடைந்துள்ளனர் என லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் TV5 இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.